Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 12 Introduction to Probability Theory Exercise 12.1 7th question எப்படி solve பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். A bag contains 7 red and 4 black balls. ஒரு பேக்ல 7 red ball 4 black ball இருக்கு. அப்ப மொத்தம் 11 டோட்டலா 11 balls இருக்கு. 3 balls are drawn at random. So அந்த 11 ball ல இருந்து 3 ball நான் எடுக்கிறேன். அப்போ என்னோட probability என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. Find the probability that all are red ball. நான் எடுக்கிற 3 பால்மே ரெட்டாக வரணும். இல்லைனா செகண்ட் கொஷின் என்னென்னா ஒரு ரெட் பால் 2 பிளாக் பால். ஒன் ரெட் அண்ட் 2 பிளாக். புரியுதா? ஒன்று எல்லாமே ரெட்டாக வரணும். செகண்ட் கொஷின் வந்து ஒரு ரெட்டு 2 பிளாக் வரணும். சரிங்களா? ஸோ காம்பினேஷன் யூஸ் பண்ணி தான் அதையும் செய்யணும். சொல்யூஷனில் சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னு எழுதிடலாம். 7 ரெட் பால்ஸ் அண்ட் 4 black balls. அப்போ மொத்தம் 11 balls. கரெக்டுங்களா? அப்போ n of s ஓட வேல்யூ எப்படி இருக்குன்னா 11. டோட்டல் வந்து 11. இதில் மொத்தம் எத்தனை பால் நம்ம எடுக்கணும்? 3. சரிங்களா? ஸோ n of s எப்படி வரும்? 11 C3. இங்கேயே சால்வ் பண்ணிடலாம். தான் ஈஸி. 11 into 10 into 9 divided by 3 1 into 2 into 3. 3 3s are 9. 2 5s are 10. So 11 5s are 55. 55 into 3 எவ்வளோ? 165 வந்து n of s. நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எழுதலாம். Let A be the event of getting 3 red balls. ஓகேவா? இப்போ ஏன்றது எப்படி எடுத்துக்கலாம்? n of a எப்படி எடுத்துக்கலான்னா மொத்தம் 7 ரெட் பால், அதில் 3 பால் நான் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இதில் வந்து பிளாக்கே வராது. ஏன்னா 3மே ரெட்டாக தான் இருக்குது. ஸோ 7 டோட்டலாக இருக்குது. அதில் 3 எனக்கு வேணும். ஸோ 7 into 6 into 5 divided by 1 into 2 into 3. இது ரெண்டும் கேன்சல், 6 கேன்சல். ஸோ 7 5s are 35. கரெக்டா? இப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்னன்னு பார்த்துடலாம். 35 by 165. இப்போது 5 7s are 5 3s are 15, பேலன்ஸ் 1 வரும். திருப்பி 5 3s are 15. ஸோ P of A ஓட வேல்யூ என்ன அப்படின்னு எழுதிடலாம். P of A is equal to 7 by 33. செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? 1 red and 2 black. செகண்ட் சப்டிவிஷனில் let B be the event of getting 1 red and 2 black balls. ஓகேவா? இப்போ B ஓட ஈவெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? n of B is equal to மொத்தம் ரெட் எத்தனை இருந்தது? 7. அதில் ஒரு ரெட் பால் வேணும். டோட்டல் 7. ஆனால் எனக்கு ஒரு ரெட் பால் வேணும். இன்ட்டு மொத்தம் 4 பிளாக் பால்ஸு, அதில் 2 பிளாக் பால்ஸ் வந்து எனக்கு வேணும். டோட்டல் எவ்வளோ? நமக்கு எவ்வளோ வேணும்? டோட்டல் எவ்வளோ? எனக்கு எவ்வளோ அவுட்புட் வேணும்? சரிங்களா? இப்போ 7C1னா 7 தான். 4C2னா 4 into 3 divided by 1 into 2. 2 1 time 2 2 time. ஸோ 7 into 2 3s are 6. ஸோ n of B ஓட வேல்யூ 42. இப்போ P of B கண்டுபிடிக்கணும். P of B is equal to n of B by n of S, that is equal to 42 divided by n of S 165. இப்போ 42வும் 165வும் நம்ம வந்து 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 3 1s are 3, பேலன்ஸ் 1, 3 4s are 12, 3 5s are 15, பேலன்ஸ் 1, 3 5s are 15. ஸோ 14 by 55. இதுதான் P of B ஓட வேல்யூ. 14 by 55. சமலாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.